மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி. தங்கம் விலை உயர்வு வழக்கமாக ஏழை நடுத்தர மக்களைத்தான் அச்சுறுத்தும். ஆனால் பெரும் பணக்காரர்களையே பயமுறுத்தும் அளவுக்கு தங்கம் விலை உயர்ந்து வருகிறது. தங்கம் விலை உயர்வு வழக்கமான ஒன்றுதான். ஆனால் அது முன் எப்போதும் இல்லாத வேகத்தில் உயர்ந்து வருகிறது. வரும் வாரத்தில் தங்கம் சவரனுக்கு 1 லட்சம் ரூபாயை தொட்டுவிடுமோ என கதிகலங்கி உள்ளனர் சாமானியர்கள். சர்வதேச சூழல்களை கருத்தில் கொண்டு சீன அரசின் மைய வங்கி அதிக அளவில் தங்கத்தை வாங்கி குவிப்பதே அதன் பாய்ச்சலுக்கு முக்கிய காரணம். இந்த ஆண்டின் முதல் 9 மாதங்களில் மட்டும் 39.2 டன் தங்கத்தை வாங்கியுள்ளது சீன ரிசர்வ் வங்கி. இதோடு சேர்த்து சீனா வைத்துள்ள தங்கத்தின் மதிப்பு 2298 டன்னாக அதிகரித்துள்ளது. அமெரிக்க பொருளாதாரம் மீதான நம்பகத்தன்மை குலைந்து வரும் நிலையில் டாலர் மீது நம்பிக்கை வைத்து சீனா அதிக அளவில் வாங்கி வருகிறது. சீனாவை பார்த்து அதே பாதையில் மற்ற நாடுகளும் தங்கத்தை அதிக அளவில் வாங்கி வருகின்றன. ஹமாஸ் இஸ்ரேல் போர், ரஷ்யா யுக்ரைன் போர், ஈரான் இஸ்ரேல் போர் என அதிக அளவிலான போர்களும் எல்லா நாடுகளையும் தங்கத்தை நோக்கி ஓட வைத்துவிட்டன. ரிசர்வ் வங்கியிடம் 880 டன் தங்கம் உள்ளது. இது கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட 58% அதிகம். போர்கள் ஓய்ந்து பொருளாதாரங்கள் வலுப்படும் வரை தங்கத்தின் ஓட்டம் ஏறுமுகமாகவே இருக்கும் என்பதே நிபுணர்களின் கணிப்பு. இந்தியாவில் தங்கம் விலை புதிய உச்சத்தை தொட்டு வரும் நிலையில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் இந்திய வீடுகளில் உள்ள தங்க நகை மதிப்பு 337 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு உலக தங்க கவுன்சில் வெளியிட்ட அறிக்கையில் இந்திய வீடுகளில் 25,000 டன் தங்க நகை இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த அளவு தற்போது 34,600 டன்னாக உயர்ந்துள்ளது. இதனிடையே உலக அளவில் அதிக தங்கம் வாங்கும் 2வது பெரிய நாடு இந்தியா என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி.